வணக்கம் மக்களே, தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 4, 5 மற்றும் 6. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. திரௌபதி தன் தந்தை தேவேந்திரனிடம் பேசிக் கொண்டிருக்க அந்நேரம் அவர்கள் வீட்டிற்கு வருகை புரிந்திருந்தார் தேவேந்திரனின் தங்கை வனஜா. அவரை கண்டவுடன் அவ்வளவு நேரம் சிரித்த முகமாய் இருந்த திரௌபதியின் முகமானது இறுக்கமாய் மாற தன் மகளின் இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்ன என்பதை அறிந்து வேதனையடைந்தார் தேவேந்திரன். இப்பொழுது கூட வனஜா வந்திருப்பவர் நிச்சயம் இங்கிருந்து செல்வதற்குள் தன் மகளின் மனதை ஏதாவது ஒரு விடயத்தில் காயப்படுத்திவிட்டுதான் செல்வார் என்று தேவேந்திரனுக்கு நன்றாக தெரிந்துவிட்டதால் இன்று எப்படியாவது தன் மகளை தன் தங்கையிடமிருந்து காப்பாற்றிவிட வேண்டும் என்ற நோக்கில், அம்மாடி, நீ மேல ரூமுக்கு போடா என்றார் தன் மகளிடம் கனிவாக தேவேந்திரன். அதில் திரௌபதி தன் தந்தையை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்க்க, அப்போது அவர்கள் நோக்கி வந்திருந்த வனஜா தன் அண்ணன் கூறியதை கேட்டு வெகுண்டு எழுந்தாள். என்ன அண்ணா, நான் வந்த உடனே அவளை மேலே ரூமுக்கு போக சொல்ற? மகாராணி எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களா? இல்லை நீ அவளை வேலை தான் செய்ய விட மாட்டியா? என்னென்ன பொம்பளை பிள்ளைய வளர்க்குற நீ என்று தன் அண்ணனை திட்டினார் வனஜா. அவர் கூறியதை கேட்டு வெகுண்டெழுந்த திரௌபதி, அப்பாவை தப்பா சொல்லாதீங்க. அவர் ஒன்றும் வேணும்னு அப்படி என்ன மேலே ரூமுக்கு போக சொல்லலை. அவர் யதார்த்தமாக தான் சொன்னார், நீங்கள் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்று அவள் தன் தந்தைக்கு ஆதரவாக பேச, வாயை மூடுடி கழுத, என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் நான் பேசுறேன். நான் என்ன உன்னை அப்படியே கடிச்சு முழுங்கிடவா போறேன்? என்னமோ என்னை பார்த்த உடனே உன்னை ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும், தேவையில்லாமல் நான் ஏதாவது ஒன்று பேசுவேன்னு அவராக நினச்சிக்கிட்டு உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்றுறேன்னு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு அண்ணா, பொம்பளை பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு ஒரு வரமுறை இருக்குது. நான் அவளை இப்படியெல்லாம் திட்டுறேன்னா அவள் ஒழுங்காக வளரணும் தான் நான் இப்படிலாம் பேசுகிறேன். ஏற்கனவே பிறந்த உடனே ஆத்தாவை முழுங்கிட்டா. அதனால் இவளுக்கு ராசி கெட்டவனு தான் இவங்க எல்லார்கிட்டேயும் ஒரு பேர் இருக்குது. கல்யாணம் பண்ணி போகிற இடத்துலையே இவன் நம்ம குடும்ப மனத்தை வாங்காமல் இருக்கணும்னா ஒழுங்காக இப்படி இவளை அடக்கி அரட்டி உருட்டி வளர்த்தாதான் உண்டு என்று வனஜா கூற, அவர் கூறியதை கேட்டு கடகடவென்று பெண்ணவளின் கண்களிலிருந்து கண்ணீர் ஊற்றத் துவங்கியது. இப்படித்தான் அவள் மனதை ஈட்டியை வைத்து குத்துவது போல் ஒவ்வொரு வார்த்தையாலும் நோகடிப்பார் வனஜா. ஏனோ அவளை நோகடித்து பார்ப்பதில் அவருக்கு மிக சந்தோஷம். இப்பொழுது கூட கலங்கிய கண்களுடன் நின்று இருந்த அவளை பார்த்தவுடன் ஒரு திருப்தியான புன்னகையை வெளியிட்டவர், சும்மா இப்படி அழுது சீன் கிரியேட் பண்ணாம போய் எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா என்றார் கோபமாக அவளிடம். அதில் தன் கண்ணீரை துடைத்த வண்ணம் அவள் கிச்சனுக்குள் நுழைந்து கொள்ள, இப்பொழுது செல்லும் அவளை நோகடித்துவிட்ட சந்தோஷத்துடன் தன் அண்ணன் புறம் திரும்பிய வனஜா தேவேந்திரன் முகம் கண்டு திடுக்கிட்டு போனார். கோபத்தில் முகம் சிவந்து பார்ப்பதற்கு மோசமாக இருந்தார் தேவேந்திரன். அதில் நடுங்க விட்டார் வனஜா. என்ன வனஜா, வர வரன்னு உன்னோட பேச்செல்லாம் அதிகமாயிட்டே போகுது. என் பொண்ணை எப்படியெல்லாம் நோகடிக்கலான்னு உன் வீட்டில இருந்து வரும்போதே திட்டம் போட்டு தான் என் வீட்டுக்குள்ளே வருவியா? தெரியாம தான் கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் எதுக்கு நீ அவளை இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க? இதனால் உனக்கு என்ன அப்படி கிடைக்குது? நான் உன்னோட அண்ணன், அப்போ உன்னோட அண்ணன் பொண்ணு. அந்த பாசம் கொஞ்சமாவது உனக்கு அவன் மேலே இருக்கா? என்னமோ அவளோட நல்லதுக்காக தான் பண்ணுறேன்னு நீ பண்ணுறதெல்லாம் அவளோட மனசை தான் காயப்படுத்துது. அது உனக்கு புரியுதா இல்லையா என்று தேவேந்திரன் ஆக்ரோஷமாக கேட்க, அதில் நடுங்கி விட்டார் வனஜா. அண்ணா, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, அவளோட நல்லதுக்கு தான் என்று அவர் கூறும் பொழுதே, போதும் நிறுத்து. என் பொண்ணோட நல்லதுக்கு நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு என்ன நல்லது பண்ணணும்னு எனக்கும் தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ தேவையில்லாமல் எதுலேயும் மூக்கு நுழைக்காத. வந்தியா, என்கிட்ட பேசுனியா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் சொன்னியா, திரும்பி கிளம்பி போயிட்டே இரு. தேவையில்லாமல் என் பொண்ணோட மனசை நோகடிக்காத என்று அவர் கூற, அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்தான் சாணக்கியன். அவன் தன் மாமாவின் கோபத்தை கண்டு அப்படியே நின்று விட்டான். என்னாச்சு மாமா? என்ன பண்ணாங்க அம்மா? எதுக்கு அவங்க கிட்ட நீங்க இவ்வளோ கோபமா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று அவன் புரியாமல் தேவேந்திரனிடம் கேட்க, வேற என்ன, எப்பயும் போல என் பொண்ணை அழ வச்சிட்டா. அது தவிர வேற என்ன அவளுக்கு பண்ண தெரியும் என்றார் வெறுப்பாக தன் தந்தையை பார்த்தவாறு தேவேந்திரன். அதில் தன் தாயை விழிகளை உருட்டி முறைத்தான் சாணக்கியன். ஆம், ஆயுஷ் வேத சாணக்கியன் வேறு யாரும் அல்ல, வனஜாவின் மகன் தேவேந்திரனின்
தங்கை மகன்தான். ஏனோ வனஜா திரௌபதியின் விஷயத்தில் எதிர்மறையாக நடந்து கொள்வது சாணக்கியனுக்கு பிடிக்காது. அதனால் அவனும் தன் தாயிடம் அவ்வளவாக உறவாட மாட்டான். ஆனால் அதையெல்லாம் வனஜா கண்டு கொண்டதாக தெரியவில்லை. தன் அண்ணன் கூறியதை கேட்டு நீலி கண்ணீர் வடிக்க தொடங்கினார் வனஜா. நான் திரௌபதியோட நல்லதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஆனா அண்ணா தான் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் எடுத்து பேசுறாரு. ஏன் எல்லாரும் என்ன இப்படி தப்பாவே நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல என்று அவர் வராத கண்ணீரை துடைத்து விட்ட வண்ணம் பேச, அதில் தன் தாயை வெறுப்பாக நோக்கிய சாணக்கியன், போதும் நிறுத்துங்க உங்க டிராமாவை. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு திரௌபதியை சுத்தமா பிடிக்காது. ஆனா அது எதனாலன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அவன் மேல இருக்கிற விருப்பமின்மையை அப்படி வெளிப்படையா நீங்க காட்டுறீங்க. இது எதுவும் தெரியாம நாங்க இங்க இல்லை. ஆனா நீங்க பண்றது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறதுக்கான ஒரே காரணம் நீங்க எனக்கு அம்மாங்கிற ஒரே விஷயம் மட்டும்தான். இதுவே வேற யாராவது உங்க இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட நிலைமையை இந்நேரம் மோசமா இருந்திருக்கும் என்று அவன் ஆக்ரோஷமாக கூற, என்னடா பெத்த அம்மாவே இப்படி மிரட்டுற? அவ்வளோ திமிர அவனுக்கு என்றார் கோபமாக வனஜா. நான் ஒன்றும் இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சலையே. ஆமா மிரட்டுறேன், வெளிப்படையாவே உங்களை மிரட்டுறேன். இப்ப என்ன அதுக்கு? என்ன பண்ணிடுவீங்க என்ன என்று ஆக்ரோஷமாக சாணக்கியன் கேட்க, அவனின் கரத்தை பிடித்து அவனை தடுத்த தேவேந்திரன், கோவப்படாத சாணக்கியா, கோவம் தான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய எதிரி. அதனாலதான் நான் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அதனால தயவு செஞ்சு இந்த கோபத்தை மட்டும் நீ கொஞ்சம் குறைச்சிக்கோ என்று அவர் எதையோ ஒன்றை நினைத்து கூற, அதை கேட்டு புருவம் சுருக்கிய சாணக்கியன், என்ன மாமா சொல்றீங்க என்றான் புரியாமல். எங்கே தன் அண்ணன் எதையாவது உளறி விடுவாரோ என்று பயந்து போன வனஜாவோ, இப்ப எதுக்கு நான் தீவை எல்லாமே இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு ரொம்ப திமிர் அதிகமாயிடுச்சு. உன் அப்பா நம்ம 2 பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான்னு உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. அவன் போன பிறகு ஒத்த பொம்பளையா இருந்து உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது நான். ஆனா நீ என்னடானா அப்படி இன்னை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்க என்று அவர் மேலும் நீலிக்கண்ணீர் வடிக்க, அதில் சலித்து கொண்டவன், இவங்களோட டிராமா எல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு மாமா. நான் திரௌபதியை பார்க்க போறேன் என்று கூறிவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்து கொண்டான் சாணக்கியன். செல்லும் தன் மகனை வெறுப்புடன் வனஜா பார்க்க, அவரிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக மீட்டிங் செல்வதற்காக கிளம்பினார் தேவேந்திரன். அவர் மனதிற்குள் இனி சாணக்கியன் திரௌபதியை பாதுகாத்துக் கொள்வான் என்ற நம்பிக்கை இருந்தது. அடுத்த காட்சி. இனி நான் கூறப்போக இடம் பற்றிய தகவல்கள் முற்றிலும் என் கற்பனை மட்டுமே, எதுவும் நிஜமல்ல. அந்த நீண்டு விரிந்திருந்த பசிபிக் பெருங்கடலின் மத்தியில் அமைந்திருந்த அந்த தீவின் 4 புறமும் கடல் நீரானது சூழ்ந்திருக்க, கடலில் நீரில் உள்ளே வராத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டு இருந்தது. பல்வேறு நாட்டின் மலைகளிலிருந்து உடைத்து எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருந்த கிரைனைட் கற்களாலும் கட்டப்பட்டு இருந்தது அந்த சுவர். அதன் மத்திய பகுதியில் இவ்வளவு பெரிய தீவு அமைந்திருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அந்த அளவிற்கு மூடி மறைக்கப்பட்டிருந்தது அந்த தீவு. அங்கிருந்த சுற்றுச்சூழலுக்கு இடையே மிகப்பெரிய அளவில் கற்பாறைகளால் ஒரு கோட்டை போல் அமைந்திருந்தது. அந்த கோட்டை உள்ளே கணக்கில் எண்ண முடியாத அளவிற்கு கருப்பு நிற உடை அணிந்து கையில் உயர் ரக வண்ண துப்பாக்கிகளை ஏந்தி கொண்டு அங்கும் இங்கும் நடைபயின்று கொண்டிருந்தனர் இரும்பை முழங்கியது போல் காணப்பட்ட அந்த மனிதர்கள். அந்த கோட்டையை பார்க்கும் பொழுதே திகிலீட்டும் வகையில்தான் இருந்தது. அந்நேரம் கோட்டைக்குள் இருந்து திடீரென்று ஒரு அலறல் சத்தம் அந்த இடத்தை முழுவதும் நிறைக்க, வெளியே கையில் துப்பாக்கியுடன் சுற்றி கொண்டிருந்த மனிதர்கள் யாரும் அதை கண்டு கொண்டது போல் தெரியவில்லை. கோட்டையின் உள்ளே அமைந்திருந்த அந்த மிகப்பெரிய கூடம் போன்ற இடத்தில் நட்ட நடுவில் ஒருவன் கைகள் பின்னே கட்டப்பட்டு மண்டியிட வைக்கப்பட்டிருக்க, அவன் அருகே மற்றொருவன் கொடூரமாக சிதைக்கப்பட்டு இறந்து கிடந்தான். அவன் முன்பு இருந்த மிகப்பெரிய ஒற்றை சிங்கமுகம் பதித்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து, ஒரு கையில் உயர் ரக மதுபாட்டிலை ஏந்தி நாற்காலியில் ஊன்றி மற்றொரு கையில் தன் சொந்தமான உழைப்பில் உருவாக்கிய உயர் ரக துப்பாக்கியை சூற்றிய வண்ணம் அமர்ந்திருந்தான் அவன். பார்ப்பவர் கண்களுக்கு அவன் ராட்சசனாகத்தான் தெரிவான். ஆம், அவன்தான் ஏரன் தேவராட்சசன், நம் கதையின் நாயகன். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகம் 5.
அனைவருக்கும் அவன் ராட்சசன். ஆம், அவனை எதிர்க்க நினைக்கும் அனைவரின் உயிரையும் குடிக்கும் ராட்சசன் அவன். அவனை மீறி ஒரு அணுவும் அசையாது அங்கு. அவனின் கண் அசைவிற்கு ஏற்ப கட்டளைகளை ஏற்று நிறைவேற்ற அங்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் தன் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருக்கும் ஒருவன்தான் அவன். இப்போது கூட குருதியில் நனைந்து தன் முன்பு பாதி தலை தொங்கிய நிலையில் அரை மயக்கத்தில் தன்னிடம் உயிருக்காக கெஞ்சிக் கொண்டிருந்த அவனை கொஞ்சம் கூட கண்களில் கருணையின்றி அவன் உயிரை குடிக்கும் பார்வையை பார்த்து கொண்டிருந்தான் தேவராட்சசன். அவன் முன்பு குருதியில் குளித்து கைகள் பின்னே கட்டப்பட்டு மண்டியிட வைக்கப்பட்டிருந்த ஒருவன் அமர்ந்திருக்க, அவன் அருகே மற்றொருவன் அதே நிலையில் இருந்தவன்தான் போல, ஆனால் உயிரற்ற சடலமாக உடல் சிதைந்து இறந்து போயிருந்தான். இப்பொழுது அவனை கொன்றுவிட்டு இப்பொழுது கொஞ்சம் கூட எவ்வித கவலையுமின்றி தன்னையும் கொன்று கோறு போடும் விழிகளுடன் நோக்கி கொண்டிருந்த தேவராட்சசனை கண்டு பயத்தில் எச்சில் விழுங்கினான் அவன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் தேவராட்சசன், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் என்று அவன் மரண பயத்தில் கெஞ்ச, சுழன்றடித்த தான் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுந்தவன் அவன் நெஞ்சில் ஓங்கி மிதிக்க, அதில் அம்மா என்று கத்திக்கொண்டே ஈனஸ்வரத்தில் மூழ்கியவாறு மல்லாந்து விழுந்தான் அவன். அந்த ஆடவன் அருகே அழுத்தமான காலடிகளை ஒன்று நெருங்கிய தேவராட்சசன், என் பேரை சொல்றதுக்கு எவனுக்கா இருந்தாலும் தகுதி கிடையாது, அதுக்கான உரிமையை நான் கொடுக்கவும் இல்லை, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேரை சொல்லுவேன் நீ என்றான் அந்த கோட்டையே அதிரும் வகையில் தேவராட்சசன் ஆக்ரோஷமாக. அதில் நடுநடுங்கி போய்விட்டான் அடி வாங்கியவன். அதில் இதழ்வழித்து அவனை ஒரு பார்வை பார்த்தவன், இன்னுமா நான் உன்னை உயிரோட விடுவேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க? இந்த தேவராட்சசனோட கோட்டைக்குள்ளே எவன் வந்தாலும் அது என்னோட அனுமதியோட மட்டும்தான் வர முடியும். அதே மாதிரி நான் அனுமதிச்சா மட்டும்தான் அவனால் இங்கேருந்து வெளியே உயிரோட போகவும் முடியும். இந்த கோட்டைக்குள்ளே என்னோட அனுமதியோட நீ வந்த, ஆனால் இப்போ நீ திருப்பி உயிரோட போக போறியா இல்லையான்னு நான் தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டேன் நீ எப்படி போகணும்னு என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுத்து தேவராட்சசன் கர்ஜிக்க, அதில் பயத்தில் அலறினான் அவன். எனக்கு எவனாவது என்னை எதிர்த்து நிற்கணும்னு நினச்சாலே சுத்தமாக பிடிக்காது. அது சின்ன புல்லு பூச்சியாக இருந்தால் கூட சரி, அதை தடையமே இல்லாமல் நசுக்கி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். நீயும் எனக்கு அதே மாதிரி தான். உன்னை மாதிரி எத்தனையோ பேர் எனக்கா எதிராக கிளம்பியிருக்கானுங்க, ஆனால் அவனுங்களில் ஒருத்தன் கூட உயிரோட இல்லை. இனியும் எவனாவது எனக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அவனுங்களுக்கு நான் கொடுக்குற பரிசு என்ன தெரியுமா என்று இடைநிறுத்தியவன் குரூரம் மின்னும் கண்களுடன், மரணம் என்றான். கூறியவன் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் தன் துப்பாக்கியால் எதிரே இருந்தவனின் உயிரை குடித்திருந்தான். 2 புல்லட்டை தாண்டியும் அவன் உடலில் சில புல்லட்டுகள் புகுந்து கொண்டிருக்க, பரிசு போல் புல்லட்டுகளை வாங்கி கொண்டவனோ எப்பொழுதோ ஆழ்ந்த நித்திரைக்கு சென்று இருந்தான். வெறி அடங்கும் வரை அவனை சுட்டுத்தள்ளிய தேவராட்சசன் பின்பு அவன் இறந்த உடலை இகழ்ச்சியாக பார்த்து தன் துப்பாக்கியை நெற்றியில் தேய்த்த வண்ணம், ஆனாலும் உனக்கு இந்த வயசுல இவ்வளோ சீக்கிரம் சாவு வந்திருக்க கூடாது. என்ன பண்றது, தேவையில்லாமல் இந்த தேவராட்சசன் கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படிதான் நடக்கும். அப்படி இருக்கும்போது உனக்கு மரணத்தை மட்டும்தான் என்னால் கிஃப்டாக கொடுக்கவும் முடியும். குட் பை மை யங் மேன் என்று இகழ்ச்சியாக சிங்க குரலில் கர்ஜனையாக கூறியவன் தன் ஆட்களை திரும்பி ஒரு பார்வை பார்க்க, அனைவரும் தலைகுனிந்து நின்று அவன் விழிமொழியால் கூறியதை புரிந்து கொண்டது போல் வேகமாக அந்த 2 உடல்களையும் தூக்கி கொண்டு அங்கிருந்து நகர்ந்தனர். அவர்கள் அங்கிருந்து நகர்ந்தவுடன் அழுத்தமான காலடிகளை ஊன்றி கோட்டையின் உள்புறத்திற்கு சென்று தனியாக அமைந்திருந்த மிகப்பெரிய மதுபான கூடத்திற்கு சென்றான். அங்கிருந்த திவானில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவன் அங்கு வைக்கப்பட்டிருந்த மதுவை வாயில் சரித்த வண்ணம் எதையோ சிந்திக்க தொடங்கினான். நேரத்திற்கு நேரம் அவன் புருவம் சுருங்கிக் கொண்டே செல்ல அவன் கண்களோ இரத்த சிவப்பாக மாறத் துவங்கியது. அவன் மூளைக்குள் பழைய நினைவுகள் சுழன்று அடித்துக்கொண்டே இருக்க, அதன் தாக்கத்தில் அதை தாங்க இயலாமல் கண்களை இறுக மூடி தலையை பின்னோக்கி சாய்த்து அடுத்த நொடி கோட்டையை இடிந்து விடும் அளவிற்கு கர்ஜித்தான். அதில் அந்த தீவில் இருந்த மரங்கள், அங்கு தஞ்சம் புகுந்திருந்த பறவைகள் கூட அவனின் கர்ஜனை சத்தத்தில் நடுங்கி போயின. விடமாட்டேன் தேவேந்திரா, உன்னை விடவே மாட்டேன்டா. இத்தனை வருஷம் உன்னை விட்டு வச்சதுக்கான ஒரே காரணம் உன்னோட பொண்ணு. அவள் என் கைக்கு வரணும், அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு. சாதாரணமான தண்டனை எல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே முன்னாடியே உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை முடிவு பண்ணி வச்சுட்டேன்.
அதுக்கு தான் இவ்வளோ வருஷம் காத்திருந்தேன். சீக்கிரம் வரேன். உன்னோட சாவை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு சீக்கிரமே உன்கிட்ட வரேன்டா என்று விழிகள் ரௌத்திரத்தில் பளபளக்க வாய்விட்டே கத்தினான் ஏரன் தேவராட்சசன் என்னும் ஏடிஆர். அவனின் நிஜ உலகத்திற்கு மட்டும்தான் அவன் ஏரன் தேவராட்சசன். ஆனால் மற்றவர்களுக்கு அவன் ஏடிஆர். அனைவரும் அவனை ஏடிஆர் என்று தான் அறிந்து வைத்தனரே தவிர அவனின் உருவத்தை யாரும் அறிந்து வைத்திருக்கவில்லை. அடுத்த காட்சி. கல்லூரியில் எப்பொழுதும் போல் பாடத்தை நடத்தி கொண்டிருந்தான் மாணவர்களுக்கு சாணக்கியன். ஏனோ நோற்று போல் இல்லாது கவனமாக சாணக்கியன் பாடம் எடுப்பதை கவனிக்க துவங்கியிருந்தாள் திரௌபதி. அடிக்கடி அவளை ஓரக்கண்ணால் சாணக்கியன் பார்த்தாலும் அவளோ அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. ஏன் இவள் இப்படி இருக்கிறாள் என்பதை யோசித்தவனுக்கு முகம் இறுக்கம் கொண்டது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதவன் மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதில் கவனமானான். திரௌபதியும் அவன் தன்னை அடிக்கடி பார்க்கிறான் என்பதை உணர்ந்தாலும் மருந்துக்கும் அவனை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. அவனது வகுப்பறை நேரம் முடிந்தவுடன் அனைவருக்கும் நன்றியை கூறியவன் திரௌபதியை அழுத்தமாய் பார்த்தவாறே அங்கிருந்து வெளியேற அதற்கு மேல் வகுப்பறைக்குள் இருக்க பிடிக்காமல் வகுப்பறையிலிருந்து வெளியே வந்து அங்கிருந்த மரத்தின் கீழ் போடப்பட்டிருந்த கல் பெஞ்சில் அமர்ந்து கொண்டாள் திரௌபதி. இந்த இடம்தான் அவளுக்கு எப்பொழுதும் மனதிற்கு நெருக்கமான இடம். கல்லூரியில் அவளுக்கு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கெல்லாம் நண்பர்கள் இல்லை. தனிமையை எப்பொழுதும் விரும்புபவள் தான் திரௌபதி. ஏனெனில் சிறு வயதிலிருந்து தனிமையில் வளர்ந்தவள் என்பதால் தன் வட்டத்தை தனக்குள்ளேயே குறுக்கிக் கொண்டாள் மங்கை. எதையோ யோசித்த வண்ணம் தரையை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தவளின் அருகே வந்து அமர்ந்தான் சாணக்கியன். அவனின் வருகையை உணர்ந்து கொண்டாலும் திரும்பியும் அவனை பார்க்கவில்லை திரௌபதி. அதில் ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்ட சாணக்கியன், என்ன ஆச்சுமா? ஏன் என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? நேற்று ஈவினிங் கூட நான் உன்னை வீட்டுக்கு பார்க்க வரும்போது உன்கிட்ட பேச ட்ரை பண்ணேன். ஆனால் நீ என்கிட்ட பேசவே இல்லை. ஏன் இப்படியெல்லாம் பண்ற என்று அவன் கோபமான குரலில் அவளை பார்த்து அழுத்தமாக கேட்க அவளோ அப்பொழுதும் எந்த பதிலும் வாயை திறந்து கூறவில்லை. ஆம், நேற்று மாலை வனஜா அவள் மனதை புண்படுத்துமாறு பேசிய பிறகு அவள் சாணக்கியனிடம் கூட சரியாக பேசவில்லை. அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவளிடம் கேட்டிருந்தான் சாணக்கியன். உன்னதாமா கேட்குற, ஏன் இப்படி இருக்க? என்ன பிரச்சனை வாயை திறந்து சொன்னாதானே தெரியும். நீ பாட்டுக்கு இப்படி மூஞ்சியை உம்முன்னு வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தா நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறது? எதனால என்கிட்ட பேச மாட்டேங்கிற? தைரியமாக சொல்லு என்று அவன் மீண்டும் மீண்டும் அவளை வற்புறுத்தவே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன் என்றாள் மங்கை. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு சுத்துறியா? நிச்சயமோ மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை இருக்குது, அதனால தான் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற. என்கிட்ட சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா சொல்ல வேண்டாம் என்று அவன் கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து எழ அவன் கரத்தை பிடித்து தடுத்து நிறுத்தியவள், போகாத மாமா, ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன், கொஞ்ச நேரம் கூடவே இரு என்றால் வெளிவராத குரலில் திரௌபதி. அவள் குரலில் இருந்த மாற்றம் அவனுக்கு கவலையை கொடுக்க எதுவும் பேசாமல் அவள் அருகே அமர்ந்தவன், சரி சொல்லு, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க என்றான் மீண்டும் அவளிடம். அத்தைக்கு ஏமாமா என்ன பிடிக்கல என்று அவள் இன்னமும் அவன் புறம் திரும்பாது தரையை வெறித்து கொண்டு கேள்வியை மட்டும் அவனிடம் கேட்டிருந்தாள். அதில் விழிகளை சுருக்கி அவளை பார்த்தவன், யாரு, என் அம்மாவையா சொல்ற என்று அவளிடம் கேட்க அதற்கு ஆம் என்று தலையை மட்டும் அசைத்தாள் அவள். அதில் ஒரு பெருமூச்சை விட்டவன், அவங்க பேசுறத நினைச்சுக்கிட்டு தான் இப்படி இருக்கியா என்றான் கோபமாக அவளிடம். அதில் அவள் எந்த பதிலும் கூறாமல் அமர்ந்திருக்க, நேற்று மாமாவை பார்க்கணுன்னு எங்கிட்ட நான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போன உடனே அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. என் அண்ணனை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போனால் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால தான் வேறு வழி இல்லாமல் நான் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அங்கே வரும்போதே எனக்கு தெரியும் கண்டிப்பாக உன்னை ஏதாவது நோக்கடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்கன்னு. எதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே வந்தேன். ஆனால் வந்த உடனே அவங்க என்ன வேலையை பார்க்கணுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டாங்க. அவங்க பேசுனதெல்லாம் ஒரு விஷயம்னு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்று அவன் கோபமாக கேட்க அதில் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்தாள் மங்கை. ஆனால் அவள் கண்களின் ஓரமிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் வெளியேறியது. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 6.
சாணக்கியன் அன்று காலையிலிருந்து கல்லூரியில் பார்ப்பதை தவிர்த்து கொண்டிருந்தாள் திரௌபதி. அவளின் ஒவ்வொரு செய்கைகளையும் பார்த்து அவனுக்கு அவள் மீது கோபம்தான் வந்தது. என்ன காரணத்திற்காக இவள் தன்னை தவிர்க்கிறாள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் இடைவெளி வரும் வரை காத்து கொண்டிருந்தான். இடைவேளை நேரம் வந்தவுடன் அவளை தேடி அவள் வகுப்பறைக்கு செல்ல அவளோ அங்கு இல்லை. அங்கு இருந்தவர்களிடம் அவள் எங்கே என்று விசாரிக்க அவள் வெளியே மரத்திற்கு அடியில் இருந்த கல் பெஞ்சில் அமர்ந்திருக்கிறாள் என்பதை அவர்களின் மூலம் தெரிந்து கொண்டான். பின்பு அவள் இருக்கும் இடத்திற்கு வந்தவன் அவளிடம் எதற்காக தன்னை தவிர்க்கிறாய் என்று விசாரிக்க அவளோ அப்பொழுதும் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாகத்தான் இருந்தாள். அதில் அவனோ கோபம் கொண்டு விருப்பமிருந்தால் கூறு, இல்லை என்றால் பேசாதே என்று கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து நகர முற்பட அவனை தடுத்தவள் அவனிடம் பேசத் தொடங்கினாள். எதுக்காக மாமா அத்தைக்கு என்ன பிடிக்கல என்று அவள் மெல்லிய குரலில் வேதனையாக கேட்க அவள் கூறியதை கேட்டு அவளை விழிகளை உருட்டி முறைத்தான் சாணக்கியன். இதுக்காக தான் இவ்வளோ சோகமாக இருக்கியா? அவங்க நேற்று பேசினதை இன்னும் மனசில் வச்சுட்டு தான் இப்படியெல்லாம் லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா என்று கோபமாக சாணக்கியன் அவளை பார்த்து உரும அதில் எந்த பதிலும் கூறவில்லை அவள். லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத திரௌபதி. அவங்க ஒரு ஆள்னா அவங்க நேற்று பேசுனதை நினச்சி இன்னும் வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இதில் என்ன வேற அவாய்ட் பண்ணுற? இதில் என்ன அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியுமே, அவங்க குணமே அதுதான். எப்போ பார்த்தாலும் வாய் ஓயாமல் பேசி அடுத்தவங்க மனசை நோக்கடிக்கிறது தான் அவங்களோட குணமே. அதுலேயே உன்னை பார்த்தா அவங்களுக்கு பாவக்காய் சாப்பிட்ட மாதிரி கசக்கும். எதுக்கு எடுத்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது தெரிஞ்ச கதை தானே. திரும்ப திரும்ப ஒவ்வொரு தடவையும் நான் அவங்ககிட்ட அதை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா என்று அவன் கோபமாக கேட்க அதை கேட்ட அவனை வலியுடன் நிமிர்ந்து பார்த்தாள் திரௌபதி. நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த பலியை அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. ஒவ்வொரு தடவையும் என்ன அம்மாவை காவு வாங்கினவ, அம்மாவோட உயிரை குடிச்சவன்னு அவங்க பேசுறது கேட்கும்போது ஈட்டி எடுத்து நெஞ்சில் குத்துற மாதிரி வலிக்குது. அந்த வலியை அனுபவிக்கிறவன் நான் தான் மாமா. அந்த வலி உங்களுக்கு எப்பயும் புரியாது. அது எவ்வளவு கொடுமையான வார்த்தைகள் தெரியுமா? அந்த வார்த்தைகள் தான் இவ்வளவு வருஷமா நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று அவள் கரகரப்பான குரலில் கூற அவளை பார்த்து பாவமாய் போனது சாணக்கியனுக்கு. எனக்கு உன்னோட நிலைமை புரியுதுமா. ஆனால் என்னோட அம்மா மாதிரி இருக்கிற ஆட்கள் கிட்ட நீ அடங்கி போனீன்னா உன்னோட லைஃப் இப்படியே தான் இருக்கும். எந்த மாற்றமும் வராது. கொஞ்சமாவது நீ தைரியமானவளாக உன்னை மாற்றிக்கோ. உன் மனசில் தைரியம் இருக்கணும். உன் மேலே தப்பு இருந்தால் நீ தவற ஒத்துக்கலாம். இதுவே தப்பு இல்லாத பட்சத்துக்கு நீ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு நான் கேட்குறேன். இவ்வளவு நாட்கள் என் அம்மா பேசுகிற விஷ வார்த்தைகளை கேட்டு நீ துடிச்சு போய் தண்டனை அனுபவிச்சிருக்கிறது நீ தான். அதுக்கெல்லாம் காரணம் உன்னோட பயந்த சுபாவமும் எல்லார்கிட்டையும் அன்பு காட்டணுங்கிற குடும்பம் தான். கொஞ்சமாவது அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு உங்ககிட்ட ஒருத்தவங்க எப்படி பழங்குறாங்களோ அவங்கக்கிட்ட நீயும் அதே மாதிரி பழக கற்றுக்கோ. அதுதான் உனக்கு நல்லது என்று அவன் கூற, மற்றவங்களுக்காக என்னோட குணத்தை மாற்றிக்கணும்னு சொல்கிறீங்களா மாமா என்றால் குழந்தை போல் கோபமாக அவனை முறைத்து கொண்டு மங்கை. அதில் அவளை விழிகளை உருட்டி முறைத்து பார்த்தவன், இந்த குணம் தான் வேண்டான்னு சொல்கிறது. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது எதுக்காக சொல்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்க வேண்டியது. யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துக்க வேண்டியது. ஏன் தான் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு புரியல திரௌபதி. நான் உன்னோட நல்லதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ இப்படியே குழந்தை மாதிரி இருந்தால் ஈஸியாக உன்னை எல்லாரும் தூக்கி போட்டு அவங்க காலுக்கு கீழே மிதித்து நசுக்குவாங்க, இல்லைன்னா உன்னை ஏமாற்றுவாங்க. இதுதான் நடக்கும். இதுக்கு மேலே நீ எப்படி இருக்கணும்னு நீ தான் முடிவு பண்ணணும் என்று கோபமாக கூறிவிட்டு அவன் அங்கிருந்து நகர்ந்து விட அவன் கூறியதை கேட்டு யோசிக்கலானாள் திரௌபதி. அன்று இரவு வீட்டில் கூட அவளுக்கு யோசனையுடன் தான் சென்றது ஒவ்வொரு நொடியும். ஏன் சாணக்கியன் அவ்வளவு கோபமாக பேசினான் என்று யோசித்தவளுக்கு அப்போதுதான் அவன் கூறிய வார்த்தைகளில் இருந்த அர்த்தமானது நன்றாக புரிந்தது. சிறுவயதிலிருந்து வனஜா இவளின் பயந்த சுபாவத்தையும் அனைவரிடமும் அன்பு காட்டும் குணத்தையும் தான் மனதில் பயன்படுத்தி கொண்டு அவளை மனதால் நோகடித்துக் கொண்டே இருப்பார். அதை இப்பொழுது சாணக்கியனின் வார்த்தைகள் மூலம் நன்றாக உணர்ந்து கொண்டாள் திரௌபதி. நிச்சயம் தான் இப்படி இருந்தால் தன்னை மற்றவர்கள் அவர்களின் கைப்பாவையாக மாற்றி பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை அப்பொழுது உணர்ந்து கொண்டவள் இனி தான் இப்படி இருக்கக்கூடாது என்ற முடிவையும் அப்பொழுதே எடுத்தாள். தன் நிலையை தனக்கு எடுத்துரைத்த சாணக்கியனுக்கு நன்றி கூறும் எண்ணத்தை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டவள் அதனுடன் சேர்த்து நாளை அவன் மீது தான் வைத்திருக்கும் நேசத்தை அவனிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு நிம்மதியாக நித்திரையை தழுவினால் நாளை நடக்கப் போகும் விபரீதம் அறியாமல்.
இங்கு தன் அறையிலிருந்த தேவேந்திரனுக்கு நெஞ்சம் படபடவென்று அடித்துக் கொண்டது. ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று அவர் மனம் அவருக்கு எடுத்துரைக்க, என்ன இது, மனசு ஒரு மாதிரி தவிக்குது, ஏதோ தப்பு நடக்க போகிற மாதிரி தோணுது, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் தோணுது, இவ்வளோ நாள் இதே மாதிரி எனக்கு இருந்தாலும் இன்னைக்கு என்னமோ மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுதே, என்ன பிரச்சனை கிளம்ப போகுதுன்னு தெரியலையே என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்க, இங்கு அவரின் படபடப்பிற்கும் பயத்திற்கும் காரணமானவன் தன் கோட்டையின் உச்சியில் நின்று கையில் இருந்த மதுபானத்தை வாயில் சரித்துக் கொண்டிருந்தான். அவன் இதழ்கள் ஒரு குரூர புன்னையில் விழுந்திருக்க, சட்டையில்லாத மேனியுடன் கடலில் இருந்து வீசும் சூறை காற்றை தாங்கிக் கொண்டு நின்றிருந்தான் தேவராட்சசன். அவன் கண்கள் இலக்கில்லாமல் எங்கேயோ வெறித்து கொண்டிருக்க, அந்த கண்களோ இரத்த சிவப்பாக குரோதத்தில் சிவந்திருந்தது. வரேன் தேவேந்திரா, வரேன், உன்னை அழிக்கிறதுக்கு வரேன். இவ்வளவு நாள் உன்னை விட்டு வச்சிருந்ததுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு சரியான தண்டனை கொடுக்கறதுக்கு உன்னை தேடி வரேன். இனி உனக்கு வாழ்க்கை முழுக்க வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் நரகம்தான்டா என்று அந்த கோட்டையை அதிரும் வகையில் இரு கரைகளையும் விரித்து வானை நோக்கி கர்ஜித்தவனின் சத்தம் இங்கு தேவேந்திரனுக்கு கேட்டிருக்க வாய்ப்பில்லை என்றாலும் அவர் முகமோ வியர்வையில் நனைய தொடங்கியிருந்தது பதட்டத்தில். அடுத்த காட்சி. காலை வேளையில் அழகாய் தயாராகி கல்லூரி செல்வதற்காக கீழே துள்ளி குதித்து இறங்கி வந்த திரௌபதியை தடுத்தது வனஜாவின் குரல். அவரை அந்த நேரத்தில் கொஞ்சமும் அங்கு எதிர்பாராத திரௌபதியின் முகம் ஒரு நொடி அதிர்ச்சியில் உறைந்தாலும் அடுத்த நொடியே தன்னை சமன் செய்து கொண்டவள் தன்னை அழைத்த தன் அத்தையை திரும்பி பார்த்தாள். அங்கு கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவாறு இவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தார் வனஜா ஹாலில் அமர்ந்து கொண்டு. என்னடி ராசி கெட்டவளே, இவ்வளோ துள்ளி குதிச்சுக்கிட்டு கிளம்புற? உன்னை பார்த்தா காலேஜ் போகிற மாதிரி தெரியலையே, ஓர் சொத்த கிளம்புற மாதிரி தானே தெரியுது. எங்கே கிளம்புற நீ, உண்மையை சொல்லு என்று அவர் அதிகாரமான குரலில் அவளை பார்த்து வினவ, அதில் முதலில் பயந்தாலும் அடுத்த நொடி சாணக்கியனின் போதனைகள் அவளுக்கு ஞாபகத்திற்கு வர தன் முகத்தை ஆக்ரோஷமாக மாற்றிக்கொண்டாள் அவள். ஆனால் அதை உணராத வனஜாவோ, சொல்லுடி, எங்கே ஊர் பொறுக்க போற? எவனையாவது செட் பண்ணி வச்சிட்டியா? அவன் கூட ஊர் சுற்றுறதுக்கு தான் கிளம்புறியா? காலேஜுக்கு போகிறேன், நீ அவன் கூட போயிட்டு இப்படி சீவு சிங்காரிச்சிட்டு சுற்றிட்டு வர போறியா என்று அவர் மேலும் ஆக்ரோஷமாக கத்த, ஏய் என்று அடுத்த நொடி வீடு அதிரும் வகையில் கர்ஜித்திருந்தாள் திரௌபதி. முதலில் கோபமாக பேச வேண்டும் என்று அவள் நினைத்தாலும் அடுத்தடுத்து வனஜா பேசிய வார்த்தைகளில் உண்மையிலேயே அவளுக்கு கோபம் வந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். அவளின் கர்ஜனை சத்தத்தில் அதிர்ந்து எழுந்தே நின்று விட்டார் பயந்து போய் வனஜா. திரௌபதியிடமிருந்து இப்படி ஒரு அவதாரத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. கண்கள் சிவக்க உடல் இறுகி காலிதேவு போல் நின்றிருந்தவளை கண்டு ஒரு நொடி பயத்தில் எச்சில் விழுங்கியவர் அடுத்த நொடி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா மரியாதை இல்லாம ஏன்னு என்ன சொல்லுவ? யார் கொடுத்த தைரியம் இது என்று அவர் ஆக்ரோஷமாக கேட்க, யார் கொடுக்கணும், யார் தைரியம் கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஏன் எனக்குள்ளேயே இருக்கிற தைரியத்தை நான் வெளியே கொண்டு வரக்கூடாதா? கடைசி வரைக்கும் உங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஒரு அடிமை மாதிரி தான் நான் வாழணுமா? சொல்லுங்க, நான் அடிமை மாதிரி வாழணுமா? அப்படித்தான் நான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்று அவள் ஆக்ரோஷமாக கத்த, ராசி கெட்ட நாயே, என்னையவா எதிர்த்து பேசுற? எங்குந்தடி வந்துச்சு உனக்கு இவ்வளோ திமிரு என்று கோபமாக கத்திக்கொண்டே அவளை அறைய கை ஓங்கினார் வனஜா. ஆனால் அவரின் கரத்தை தடுத்தது மற்றொரு கரம். அது யார் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.